ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நவிதா. நேற்று வியாழக்கிழமை நிஃப்டி 11 புள்ளிகள் ஏற்றத்திலும் சென்செக்ஸ் 373 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? ஏசியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ஓப்பன் ஆகியிருக்கும்? சரி, நம்ம சந்தையிலேருந்து இன்னைக்கு ஆரம்பிப்போம். ஐ திங்க் தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு நமக்கு ஒரே மாதிரியான ஒரு ஹை, நிஃப்டியில ஒரே மாதிரியான ஹை 24,677 அப்படின்ற ஹை. லோ மட்டுமே இதுல தொடர்ச்சியாக ஏற்றம் சந்தித்து வருகிறதை பார்க்கிறோம். கடந்த 3 நாட்களாக லோஸ் ஹையர் லோஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்றைய தினம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஏறக்குறைய அந்த ஃபார்மேஷன் கேண்டல்ஸ்டிக் சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஏறக்குறைய கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த வாரத்துடைய வர்த்தக நாள், கடைசி வர்த்தக நாள். ஸோ இன்னைக்கு எப்படி இது ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டும். முக்கியமாக அந்த 24,700 என்ற அந்த இலக்கை விட உயர்வாக சந்தை செல்லும் பட்சத்தில் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நெகேட் ஆகும். பட் அதுக்கும் குறைவாக இப்போ நேற்று முன்தினமும் போலவே அந்த 700க்குள் அந்த ஹை இருந்து சந்தை ஒரு வித் ஹையர் லோ கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக பிரைஸ் கம்ப்ரஷன் நடக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகும்ன்றது நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஆல்சோ முக்கியமாக நேற்றைய தினம் செபி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி என்னன்னா, அந்த எக்ஸ்டெண்டட் டைம் இந்த புது சிஏஎஸ் மாடல் எக்ஸெட்ரா இது மாறப்போவதல்ல. அதனால முதலீட்டாளர்கள் அதை குறித்து அது எப்படி அது செயல்படுகிறது, எப்படி அது பயன்படும் என்பது புரோக்கர் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். புரோக்கருக்கு அந்த பொறுப்பு, பெரிய புரோக்கருக்கு எல்லாமே அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது தங்களுடைய முதலீட்டாளர்களை அதை எஜுகேட் பண்றதுக்காக. ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடந்த 3-4 நாட்களாக அந்த லாஸ்ட் 2 மினிட் பேட்டர்ன்லாம் வருது இல்லையா, அந்த பெரிய கேண்டல்ஸ்டிக் ஒரு பவுன்ஸ் பேக் 150 புள்ளிகள், அதெல்லாம் நேற்றைய தினம் நம்ம சந்தையில பார்க்கவில்லை. ஸோ ஒருவேளை மக்களுக்கு முதலீட்டாளருக்கு அது புரிஞ்சிருக்குமோ அப்படின்றது, இது எப்படி செயல்பாடு ஆகிறது என்பதையும் அந்த புது சிஸ்டம் பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம கவனிக்க முடியுது. சரி, இன்டர்நேஷனல் இது நம்ம சந்தைக்கு ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் இன்னும் தொடர்ச்சியாக 24,700 அதை தாண்டி விட்டால் 24,800 24,800, அதே போல 880, அதே போல சப்போர்ட் அப்படின்றது 24,400 500 அந்த ரேஞ்ச் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இப்போ தொடர்ச்சியாக அந்த ஒரு பவுன்ஸ் பேக் இன்னைக்கு இல்ல, அந்த லெவல் ஒரு பவுன்ஸ் பேக் லெவலாக அந்த லெவல் இன்னைக்கு நிஃப்டி டிஃபென்ஸ் செய்ய முடியுமா என்பதுதான் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு லெவல். ஓகே, சர்வதேச சந்தைகள்ல இப்போ ட்ரம்ப் அந்த போரின் அவுட்லுக் நம்ம பார்க்க போனால், ஈரான் ஒரு டிராஃப்ட் பிளான் ஒஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. பட் அதோடைய கண்டென்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னால், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக உள்ளே செல்கின்ற, அதாவது கச்சா எண்ணெய் ஏற்று லோட் பண்ணக்கூடிய கப்பல்கள் ஈரான் வழியாக உள்ளே சென்று வெளியேறும்பொழுது ஒமான் வழியாக வெளியேற வேண்டும் என்பது ஒரு டிராஃப்ட் பிளான். இதுல முக்கியமாக யுஎஸ் நாட்டை சேர்ந்த கப்பல்கள் மற்றும் ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்கள் அந்த டோல், அதாவது 20% டோல் மாதிரி ஏதோ வைத்து இது செலுத்தாமல் இந்த வழியாக செல்ல முடியாது என்பது இது ஒரு அன்அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளான். இதெல்லாம் ஒஃபிஷியல் கிடையாது. பட் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறது அந்த சைடு, அதாவது சவுதி அரேபியன் சைடு, மெடிட்டரேனியன் சைட்ல ஹவுதி ரிபல்ஸ் அந்த சவுதி அரேபியன் இன்சுலேஷன்ஸ்ல 1-2 தாக்குதல் நடப்பதாகவும் நம்ம கேள்விப்படுகிறோம். ஸோ அங்க போர் சம் அரேஞ்ச்மெண்ட் ஏதோ இது யூஎஸ் அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதா, இது ஃபார்மல் அக்ரிமெண்ட் எப்படி வரும்ன்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டும். ஆனா இந்த பிளான், இந்த லீக் நடந்த உடனே கச்சா எண்ணெய் விலை ஒரு சிறிய விலை ஏற்றம் நடந்ததாக சந்தையில நம்ம பார்க்க முடியுது. சரி, மூன்றாவது முக்கியமான காரணி என்ன, முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா பாலிசிலிகான் அப்படின்ற ஒரு காம்போனன்ட். இது சோலார் பேனல், மொபைல் போன்ஸ், டிஃபென்ஸ், இதுக்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது முக்கியமா உலகத்திலே பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு நாடுன்றது சைனா. ஸோ நேற்று தினம் ட்ரம்ப் ஒரு 15% டேரிஃப் இந்த ப்ராடக்ட் மேல ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கிறது. அது இம்போர்ட், அது யூஎஸ்க்குள்ள இம்போர்ட் செய்கின்ற பாலிசிலிகான் ப்ராடக்ட்ஸுக்கு 15% டேரிஃப் போட்டிருக்கிறது. அது ஆன்டி ஹோர்டிங் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கூட அவர் அந்த அவுட்லைன் பண்ணியிருக்காரு. இது டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும். பட் அதுக்கு முன்பதாக ட்ரம்ப் அண்ட் ஜி சைனீஸ் பிரசிடென்ட் மீட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க என்பதையும் நம்ம தெரிய வருது. ஸோ இது எப்படி நடக்கிறதுன்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் சோலார் உலகத்திலே நம்ம பெரிய அளவில் பல நாடுகள் சோலாரை நம்பி, சோலாரை நோக்கி அவங்க பவர் ஜெனரேஷன்
ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீக்கம் நடந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்போ யூஎஸ்ல இந்த 15% டேரிஃப் போட்டிருக்கிறது என்பது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, சர்வதேச சந்தைகள், ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்க போனால் எல்லா சந்தைகளுமே ஒரு சரிவோட இன்றைக்கு வர்த்தகம் துவங்கி இருக்கிறத பார்க்கிறோம். முக்கியமாக நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வந்து 464 புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. அதே போல இன்றைக்கு துவக்கத்திலிருந்து ஆசிய சந்தைகள், அது ஹாங்செங்கா இருக்கட்டும், நிக்கேயா இருக்கட்டும், காஸ்பியா இருக்கட்டும், மூன்றுமே சரிவோடு தான் வர்த்தகம் நடந்து வருகிறது. வர்த்தகத்தின் துவக்கத்திலிருந்தே அந்த சரிவோடு தான் இருக்கிறது என்பதை கவனிக்க முடியுது. முக்கியமா நிக்கே வந்து 826 புள்ளிகள் சரிவோட, ஹாங்செங் வந்து 120 புள்ளிகள் சரிவோடவும், கொரியன் காஸ்பி இண்டெக்ஸ் வந்து 104 புள்ளிகள் சரிவோடவும் வர்த்தகம் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஸோ ஓவராலாக இன்டர்நேஷனல் சந்தைகள் போரின் அந்த ஒரு புதிய அன்அஃபிஷியல் டிராஃப்ட் பிளான் அப்படின்றதையும், மூன்றாவது டவ் ஜோன்ஸ் வீழ்ச்சி, இது எல்லாமே வந்து நம்ம சந்தைக்கு ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொண்டு வரக்கூடிய செய்திகளாக நமக்கு இருக்கிறது. ஸோ பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சி நடக்குமான்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் லெவல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 24,400, 500 அந்த ஒரு சப்போர்ட் பேண்டை டிஃபென்ஸ் செய்ய முடியுமா என்பதுதான் கேள்வி. அது டிஃபென்ஸ் செய்யாமல் முடியாமல் விட்டால் ஐ திங்க் இன்னும் குறைவாக 24,200 வரைக்கும் செல்கின்ற பாசிபிலிட்டி சந்தைக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த பிரைஸ் கம்ப்ரெஷன் வந்து ஹையர் சைடில் வந்து நடந்து வருகிறதே தொடர்ச்சியாக 4-5 நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம். ஸோ கவனமாக இருங்கள். அதே சமயத்தில் ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக ஒரு புறம் வந்தாலுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு டெம்பரரி இம்பாக்ட், ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து சந்தைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கிறது. சார், நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்க இருக்குங்களே சார், அந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லுங்க சார். ஆமா, நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ரேஷியோஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி அந்த பிரைஸ் வந்து அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, இது வந்து ஸ்டாக் மதிப்பா இருக்கா, விலை வந்து அந்த மதிப்புக்கு ஏற்ற விலையா இருக்கிறதா, இல்ல விலை அந்த ரிசல்ட் அடிப்படையில் இது எப்படி கவனிக்க வேண்டும் என்பதையும் பல விஷயங்களை இது போல ஸ்டாக்கை சார்ந்த ஃபண்டமெண்டல் டேட்டா, ஸ்டாக் பிக்கிங் யூசிங் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு வந்து சென்னையில நடக்க இருக்கிறது. AK பிரபாகர் சார் அந்த ப்ரோக்ராமை வந்து நடத்த இருக்கிறாங்க. ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஐ திங்க் நேற்றா நம்ம நாணயம் விகடன் வெப்சைட்லயே இருக்கிறது, அதே போல மேகசின்லயும் இருக்கிறது. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி கூடுதல் தெரியணுமானால் அந்த லிங்கை வந்து கிளிக் செய்து ரெஜிஸ்டர் செய்து முன்பதிவு செய்ய வேண்டும். ரெஜிஸ்டர் செய்து இந்த ப்ரோக்ராமை அட்டென்ட் செய்து பயனடையுங்கள் அப்படின்றது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் அட்டென்ட் தட் செஷன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா இதை நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். ஆமா. FIS DIS என்ன சார் பண்ணியிருந்தாங்க நேத்து? இவங்க பிளானை மாத்துறாங்களா இல்ல செயல்பாடை மாத்துறதுக்கான முடிவு எடுத்தாலுமே அவங்கள சொல்றீங்களாலே குட் நியூஸ் தான் சார். இல்ல அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்றது நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி வரமாட்டேங்குது. ஏன்னா நேற்று தினம் பாத்தீங்கன்னா இவங்க டோக்கன் செல், அதாவது இவ்வளவு குறைவாலாம் நான் இது வரைக்கும் இவங்களோட செயல்பாடு பார்த்ததே கிடையாது. ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஒகேஷன்ஸ். நான் பல வருஷமா FID ஆக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வெறும் கேஷ் செக்மெண்ட்ல வந்து 17.86 கோடி 17.86 crores மட்டுமே நெட் செல்லரா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெரிய அளவில் நேற்றைய தினம் விற்கவில்லை கேஷ் செக்மெண்ட்ல. அது வந்து முக்கியமான கவனம். ஸோ வாங்கினாங்களா அப்படின்னு நீங்க கேட்கும்போது அது குட் நியூஸ். பட் குறைவா விற்றதுமே நமக்கு ஒரு குட் நியூஸா தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்களோட வால்யூமுக்கு இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதே சமயத்தில் DIS வந்து 4013 கோடிக்கான நெட் பையர். ஸோ FIS குறைவாக விட்டுருக்காங்க. DIS வந்து அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்டெடி வால்யூம் அந்த 4000 கோடிக்கான பையரா இருந்திருக்காங்க. ஒருவேளை இதுதான் சந்தைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நேற்றைய தினம் நடந்த ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம எதிர்பார்க்க முடியும். சரி, இது தொடர்ச்சியாக இன்றைக்கு நடக்குமா அப்படின்றது, இந்தியன் ருப்பியோட டாலருக்கு நிகராக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அந்த 95-15 அந்த ரேஞ்சிலே வந்து ஸ்டேபிளா ஓரிரு நாட்களாக இருக்கிறது. ஸோ ப்ராபப்ளி பெரிய அளவில் ஒரு விற்பனைக்கான ஒரு மூவ் வந்து FIS வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பட் அவங்களுடைய மூடு வந்து எப்படி மாறும், இந்த பாலிசிக்கான டேரிஃப் வந்து எப்படி நமக்கு பாதிப்பை தரும். ஏன்னா நம்மளோட இன்சுலேஷன்ஸ், சோலார் இன்சுலேஷன்ஸுக்கு எல்லாமே இது பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லைனாலும் பட் அங்கே இம்போர்ட் செய்யக்கூடிய அந்த பாலிசிலிக்கானது 15% டேரிஃப். ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸ் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்றது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படின்னு சொல்லி. கச்சா எண்ணெய் நான் ஏற்கனவே சொன்ன போல அந்த டிராஃப்ட் பிளானோடைய நியூஸ் வந்து அன்அஃபிஷியலா வெளியே வந்த உடனே பிரெண்ட் க்ரூட் வந்து ஒரு சிறிய ஏற்றம், பெரிய அளவில் கிடையாது, ஒரு சிறிய ஏற்றம் $83 வர்த்தகமாகி வருகிறதை பார்க்கிறோம். அதே போல WTI க்ரூட் வந்து இன்னும் அந்த $80 குறைவாக தான் வர்த்தகம் என்பது $77 அந்த ரேஞ்சில் வந்து வர்த்தகம் நடந்து வருவதை பார்க்கிறோம். தங்கம் வந்து ஒரு நல்ல ஏற்றம், தொடர்ச்சியாக ஏற்றம் நடந்து வருகிற தங்கம்
அதே $4,260 $4,260 per ounce அப்படின்ற லெவலை தொட்டு வர்த்தகம் நடந்து வருகிறது இப்போதைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம ரேஞ்ச் எல்லாம் தாண்டி இது ஒரு நல்ல ஏற்றத்தை செஞ்சிருக்குது. வெள்ளி வந்து பெரிய ஏற்றம் இல்லைனாலும் அந்த $62 ஒரு ounce அப்படின்ற லெவலுக்கு ட்ரேட் ஆகி வருவதை பார்க்கிறோம். ஆனா காப்பர் தொடர்ச்சியாக நம்ம இதை சொல்லிட்டே வருகிறோம். 6.4 தாண்டும் போதே சரி கீ லெவல் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 6.5 6.6 இப்போ வந்து 6.72 $6.72 per pound அப்படின்ற லெவலுக்கு ட்ரேட் ஆகி வர்த்தகம் ஆகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ கோல்டு அண்ட் காப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. வெள்ளி ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் $62. கச்சா எண்ணெய் ஒரு சிறிய ஏற்றம், பட் அது வந்து அந்த டிராஃப்ட் பிளான் டீடைல்ஸ் வந்து வெளிவரும் அந்த ஒரு நிகழ்வுனால தான் தவிர பெரிய அளவில் அங்கே எஸ்கலேஷன் வந்து அந்த போரின் எஸ்கலேஷன் பெரிய அளவு நடக்கல அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பட் தங்கத்தோட ஏற்றம் நடந்து வருகிறதுக்கு காரணம் வந்து அனைத்து சென்ட்ரல் பேங்கர்ஸுமே வந்து அப்பப்போ இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஃபெடரல் ரிசர்வ் போல பணவீக்கம் வந்து அண்டர் கண்ட்ரோல் தான், நம்ம எதிர்பார்த்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனடியாக வட்டி விகிதத்தை ஏற்ற தேவையில்லை அப்படின்ற ஒரு பேச்சையும் அவங்க வெளியிட்ட செய்தினால ஆப்வியஸ்லி அந்தந்த கரன்சிஸ் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கும். அதே சமயத்தில் தங்கத்தோடைய விலை ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையும் இவங்க வந்து இப்போ நம்ம சந்தையில நம்ம பார்த்து வருகிறோம். இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வர இருக்குங்க சார்? இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 190 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. 190 ரிசல்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து இது வரைக்குமே 1500க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 190, ஆல்மோஸ்ட் 200. ஸோ இது இந்த நாள் முடியும் போது நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரிசல்ட்ஸ் நம்ம கைவசம் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டைட்டன், ஹிண்டால்கோ, ஹிட்டாச்சி எனர்ஜி, பவர் ஃபினான்ஸ், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், ஆயில் இந்தியா, என்எல்சி, கியூபிட், கேன்ஸ், ராம்கோ சிமெண்ட், கார்போரண்டம், ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி, இதே போல பிஎம்எல், ஜிகே எனர்ஜி, இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ், அதே போல 190 கம்பெனி. இது வந்து ஒரு பெரிய காலேஜில் அட்டெண்டன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த லிஸ்ட். ஸோ முழு லிஸ்ட்டுமே நம்ம படிக்க முடியாது. பட் தயவு செஞ்சு நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நீங்க வர இருக்கிறது, ரீட்டைல் ஹோல்டிங்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நீங்க வர இருக்கிறது, தயவு செஞ்சு கவனமா இருங்கள். இன்னைக்கு என்னென்ன பங்குகளை கவனிக்கணும் சார்? ஓகே, சந்தையில வந்து ஒரு பிரைஸ் கம்ப்ரஷன் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வரோம். ஸோ ஹை டெலிவரி நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய கேஷ் செக்மெண்ட்ல வந்து கான்கார், JSW எனர்ஜி, மேன்கைண்ட், டின் இந்தியா, மேக்ஸ் ஹெல்த், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், டாரன்ட் ஃபார்மா, SBI லைஃப், ICICI ஜெனரல் இன்சூரன்ஸ், அதே போல LIC ஆஃப் இந்தியா. ஷார்ட் பில்டப் F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடிய நேற்றைய தினம் ஓப்பனிங் பெல்ஸ் போல நம்ம வந்து ஒரு 70-72 பங்குகள் இருக்கிறதாக சொன்னோம். அதை இன்றைக்கு நாள் முடிவில், நேற்றைய தினம் நாள் முடிவில், இன்னைக்கு நம்ம அந்த டேட்டா எடுத்து பார்த்தோம்னா வெறும் 35 பங்குகள் மட்டுமே. ஸோ ஆல்மோஸ்ட் பாதியாக குறைஞ்சிருக்குது லாங் பொசிஷன்ஸ். ஸோ லாங் பொசிஷன்ஸ் லிக்விடேட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வருகிறது. ஸோ லாங் பில்டப் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து கல்யாண் ஜுவல்லரி, HAL, பாரத் ஃபோர்ஜ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், HDFC பேங்க், பந்தன் பேங்க், ட்ரெண்ட், அதே போல இட்டர்னல். ஷார்ட் பில்டப் அப்படின்றது நேற்றைய தினம் வந்து ஒரு 45-50 கம்பெனிஸ் இருக்கிறது நம்ம சொன்னோம். நாள் முடிவில் இன்னைக்கால நம்ம அந்த லிஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணி இந்த டேட்டா பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 70 பங்குகள், அது ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் கம்பேர் பண்ணால் ஷார்ட் பில்டப் வந்து லாங் பில்டப்பை விட ரெட்டிப்பாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை. ஸோ பெரிய அளவில் விச் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் பிரைஸ் ப்ரெஷர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு F&O செக்மெண்ட்ல இருக்கிறது. ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து ப்ளூ ஸ்டார், பவர் கிரிட், VEDL, NHPC, ஜூபிலண்ட் ஃபுட்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க், ஸ்விக்கி, BSE, முத்தூட் ஃபினான்ஸ், அதே போன்ற வோல்டாஸ். நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சார். திங்கட்கிழமை சந்திப்போம் சார். நன்றிங்க சார். நன்றி. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.